வெல்கம் பேக் டு சென்ட் டாக்ஸ். இந்த சேனலில் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் வெவ்வேறு வகையில் இருக்கணும். ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா டெவலப்மெண்ட் ஸ்லோவாகும். இங்கே ஒரு சமையல் செய்முறையை பற்றி நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். ஆல்ரெடி there are 4 வீடியோஸ் குக்கிங் ப்ராசஸ் ரிலேட்டடாக. அதையும் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராக்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் இங்கிலீஷில் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்லிகிட்டே பண்ணோன்னாலே அதுவே ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஸோ இங்கே இன்னொருத்தவங்க குக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் எப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லணும். ரீசெண்ட்லி ஐ விசிட்டட் எ ரோட் சைடு ரெஸ்டாரண்ட். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நேரேஷன் அப்படின்னு பேர். ஸோ ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம நேரேட் பண்ணி சொல்கிறோம். நடந்து முடிஞ்ச ஒரு இன்சிடெண்ட்டை நேரேட் பண்ணி சொல்கிறப்ப பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஸ்டஃப்டு பிரெட்டு ஒருத்தர் பண்ணுறாரு. அவர் பண்ணுறத நான் பார்க்குற மாதிரி நான் நேரேட் பண்ண போகிறேன். ரீசெண்ட்லி ஐ விசிட்டட் எ ரோட் சைடு ரெஸ்டாரண்ட். ரோட் சைடு ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் விசிட் பண்ணியிருக்கேன். த ஸ்பெஷல் டிஷ், சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் டிஷ், அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கும். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஷ் இருக்கும். அதுக்கு பேர் சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஹோட்டலில் என்ன சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு கேட்கலாம். அது அந்த ஹோட்டலில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஹோட்டலில் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் சிக்னேச்சர் டிஷ். த ஸ்பெஷல் டிஷ் ஆர் சிக்னேச்சர் டிஷ் ஆஃப் தேட் ரெஸ்டாரண்ட் இஸ் ஸ்டஃப்டு பிரெட். இங்கே இஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சென்டென்ஸில். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஐ விசிட்டட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த செகண்ட் சென்டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது அப்படின்னா அது யூஸ்வலாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஸ்பெஷல் டிஷ். ஸோ யூஸ்வலாக சொல்லப்படுற ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் அதான் ஸ்பெஷல் டிஷ். ஸோ த ஸ்பெஷல் டிஷ் ஆஃப் தேட் ரெஸ்டாரண்ட் இஸ் ஸ்டஃப்டு பிரெட். வாஸ் அப்படின்னு போட்டோன்னா அந்த சிக்னேச்சர் டிஷ் இப்போ பண்ணுறதில்ல அப்படின்னு அர்த்தம். The man who made this stuffed bread was enthusiastic. இதை செய்கிறவர் ரொம்ப enthusiastic-ஆக இருக்கார், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கார். He enjoyed his job. அவருடைய வேலையை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு. I watched him for a while. நான் கொஞ்ச நேரம் அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்த்தேன், கவனித்தேன். I watched. He took a bread and put in a frying pan. ஒரு பிரெட் எடுத்தார். டேக் அப்படின்னா எடுக்கிறது. டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் took. He took a bread and put. புட்டுடைய பாஸ்ட் டென்ஸும் புட் தான். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸும் புட் தான், பாஸ்ட் டென்ஸும் புட் தான். இதில் ஸ்பெல்லிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. அண்ட் புட் இன் ஏ ஃப்ரையிங் பேன். ஒரு ஃப்ரையிங் பேனில் பிரெட்டை வைக்கிறாரு. ஹி டர்ன் த பிரெட் டு த அதர் சைடு குவிக்லி. அதை பிரெட்டை திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கார், குவிக்லி, வேக வேகமாக. தென் ஹி அப்ளைட் எ ரெட் கலர் சாஸ் ஆன் ஒன் சைடு ஆஃப் த பிரெட். ஒரு சைடு ஆஃப் த பிரெட்டில் ரெட் கலர் சாஸை அப்ளை பண்ணுறாரு. இப்போ அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். த அதர் சைடு, இன்னொரு சைடில் ஹி அப்ளைட் எ க்ரீன் கலர் சாஸ். க்ரீன் கலர் சாஸ் இன்னொரு சைடில் அப்ளை பண்ணுறாரு. ஐ நியூ, KNEW, நோவோட பாஸ்ட் டென்ஸ். நோ அப்படின்னா தெரியும், KNOW. நோவோட பாஸ்ட் டென்ஸ் KNEW. அதை நியூ அப்படின்னு வாசிக்கணும். NEW அந்த வேர்டை எப்படி வாசிப்போமோ அதே மாதிரி வாசிக்கணும். அந்த கே சைலண்ட். நோ அப்படின்னா தெரியும், நியூ அப்படின்னா தெரிந்தது. ஐ நியூ தட் தே வேர் டொமேட்டோ சாஸ் அண்ட் கிரீன் சில்லி சாஸ். அந்த ரெண்டு சாஸும் டொமேட்டோ சாஸ், கிரீன் சில்லி சாஸ். ஹி ஆல்ரெடி ஹேட் அ மிக்சர் ஆஃப் வெஜிடபிள்ஸ். இந்த வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், அதனுடைய மிக்சர் எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கிறார். ஹி ஆல்ரெடி ஹேட், ஏற்கனவே வச்சிருக்கிறார். இட் வாஸ் அ மிக்சர் ஆஃப் கேரட். இப்போ அந்த மிக்சர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம். இட் வாஸ் எ மிக்சர் ஆஃப் கேரட், பீன்ஸ், கேபேஜ், டர்னிப் அண்ட் கிரீன் பீஸ். இது எல்லாமே காய்கறிகளுடைய நேம், உங்களுக்கு தெரியும். ஹி டுக் எ டீஸ்பூன் ஆஃப் தேட் மிக்சர். ஒரு டீஸ்பூன் எடுக்கிறாரு. அண்ட் ஆடட் மசாலா பவுடர். ஒரு டீஸ்பூன் மிக்சர் எடுத்து அதில் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறாரு. ஆடட் பாஸ்ட் டென்ஸ். கீப் வைக்கிறது, கெப்ட் வச்சாரு அப்படின்னு அர்த்தம். ஹி கெப்ட் த மிக்ஸ் ஆன் த பிரெட். பிரெட் மேலே அந்த மிக்ஸை வச்சாரு.
and dipped into a watery floor. Floor, FLOUR, இது ஹோமோஃபோன்ஸில் FLOOR அந்த சவுண்டும் வரும். தட் இஸ் ஃப்ளோர், FLOORனா தரை. இங்கே ஃப்ளோர், FLOUR அப்படின்னா மாவு. வாட்டரி ஃப்ளோர் அப்படின்னா லிக்விடாக இருக்கிற, தண்ணீர் பதமாக இருக்கின்ற மாவு. அண்ட் டிப்டு இன்டு எ வாட்டரி ஃப்ளோர், அந்த மிக்ஸோட இருக்கிற பிரெட்டை வந்து அந்த வாட்டரி ஃப்ளோரில் டிப் பண்ணுறாரு, அதில் வச்சு எடுக்கிறாரு. டிப்போடைய பாசன்ஸ் டிப்டு. எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுக்கு ஃப்ரை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஷாலோ ஃப்ரை, டீப் ஃப்ரை அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஷாலோ ஃப்ரைனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறது, டீப் ஃப்ரைனா முழுசாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது. ஹி டீப் ஃப்ரைடு இன் ஹீட்டட் ஆயில், சுட வைக்கப்பட்ட அந்த ஆயிலில் அந்த பிரெட்டை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இட் லுக் டெலிஷியஸ் அண்ட் அரோமா மேட் அஸ் டு ஈட் ஒன் மோர். அந்த ஃபுட்லேருந்து வர்ற ஸ்மெல், அந்த உணவின் நறுமணம், அது வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு தோண வைக்குது. அரோமா மேட் அஸ் டு ஈட் ஒன் மோர், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டோம். தோ இட் இஸ் அன் ஆயிலி ஸ்நாக், இது ஆயிலில் பண்ணப்பட்ட ஸ்நாக்காக இருந்தாலும் ஐ ஹேட் 3, நான் 3 சாப்பிட்டேன். குக்கிங் ப்ராசஸ் அண்ட் இன்டைரக்ட் ப்ராக்டிஸ் டு ஃப்ரேம் சென்டென்சஸ், இது ஒரு நல்ல மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லி பழகணும். நடந்து முடிஞ்ச செயலாக இருந்தால் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும், நடந்துக்கிட்டு இருக்கிற செயலாக இருந்தால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.